லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செயிண்ட் வந்து செயின்ட் ஜெர்மன் கசின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 16ஆம் நூற்றாண்டுல பிபராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரான்ஸ் நாட்டில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்து 1579ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து இவங்க தாய் இறந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல பிறக்கும் போதே வந்து சில குறைபாடுகளோட பிறக்கிறாங்க. ஒரு கை தான் இவங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னொரு கை கை சிதைவு நோய் மாதிரி தசை சிதைவு மாதிரி ஏற்பட்டு காயங்களோட இவங்க பிறக்கிறாங்க. அந்த ஒரு கையால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தாய் வந்து சின்ன வயசுலேயே உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. அதுக்காக அவங்க அப்பா வந்து 2வது திருமணம் செஞ்சு அந்த மாற்றாந்தாய் கிட்ட தான் இவங்க வளர்றாங்க. அந்த சித்தி கிட்ட வந்து சித்தி அதாவது அவங்க சின்னம்மாவுக்கு வந்து அடுத்த வர அம்மாவுக்கு வந்து இவங்கள பிடிக்கல. அதனால் இவங்களுக்கு இருக்கிற அந்த நோய் எங்கே அவங்களுக்கெல்லாம் தொத்திக்குமோன்னு பயந்துட்டு இவங்கள வீட்டுக்குள்ளேயே அவங்க அலோவ் பண்ணல. அவங்கள வந்து ஆடுகள்லாம் தங்குற அந்த கொட்டகையில தான் தங்குறாங்க. அங்க அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. குளிரு, ப பூச்சிங்க, கொசு அந்த மாரி. இருந்தாலும் வந்து அந்த தாய் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால, அவங்க அப்பாவும் மனசு கல்லாக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க ஆடு மேய்க்க வந்து போறாங்க. ஆடு மேய்க்க போகிற நேரங்கள்ல வந்து இவங்க ரொம்ப சிரமமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனா, அவங்க சித்தி படிக்க வைக்க ரெடியா இல்ல. ஸோ ஆடு மேய்க்க போய் ஆடு மேய்க்கிற நேரத்த வந்து இவங்க சந்தோஷமா மாத்திக்கிறாங்க. கையில எப்போதும் ஜெபமாலை வச்சிருப்பாங்க. இவங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போதே கோயில்ல வந்து மூவேளை ஜெபத்துக்காக மணி அடிச்சு ஜெபம் சொல்லும்போது, இவங்களும் அதே இடத்துல முட்டி போட்டு ஜெபிப்பாங்க. சில நேரங்கள்ல திருப்பலி நடக்கும். அந்த திருப்பலிய போய் கலந்துக்குவாங்க. அன்னை மரியாள் மேலயும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலயும் சொல்ல முடியாத அன்பையும், அவங்கள் மேல பற்றையும் அவங்க கொண்டு வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த மாரி வாழ்ந்துன்னு இருக்கும்போது, இவங்களோட வாழ்க்கையில வந்து நெறைய சாக்ரிஃபைசஸ் குறிப்பா இவங்களுக்கு கொஞ்சோண்டு ரொட்டி தான் கிடைக்கும். அந்த ரொட்டியுமே அவங்க எடுத்துன்னு வந்து அவங்க கூட ஆடு மேய்க்கிறவங்க, ஏழைகள், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வந்து இவங்க வந்து அத குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு புனிதமான ரொம்ப தாழ்ச்சியான ஒரு புனிதை. இவங்களோட வாழ்க்கையில வந்து இவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தாழ்ச்சியா வாழுறாங்க. வாழ்ந்து இவங்க வந்து இவங்களோட ம் அ இளம் வயதிலே அதாவது 22வது வயசுல இறந்துடுறாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களோட கல்லறையில பல புதுமைகள் நடக்குது. இன்றளவும் அது புதுமைகள் நடக்குது. இவங்க உடம்பு வந்து தோண்டி பார்க்கும்போது அழியாம இருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறம் தோண்டி பார்க்கும்போது அழியாம இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய புனிதை இவங்களோட உடம்பு இன்னும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த புனிதையோட பேரு தான் வந்து ஜெர்மன் கசின் சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய புனிதை. பிரைஸ் த லார்ட்.